செய்திகள். பிரபல பின்னணி பாடகி சைந்தவியின் மனதை தொட்ட பாடகியாக பவித்ரா மாறியிருக்கின்றார். பல சரிகமப சுற்றுக்களை நடத்தி பிரபல்யம் பெற்ற சைந்தவி அவர்கள் தனது மனம் நிறைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். சரிகமப நிகழ்ச்சியில் பவித்ரா என்ற ஓர் பாடகி தற்பொழுது பல பாடல்களை பாடி வருகின்றார். அவர் சரிகமப சீனியர் சீசன் 5 ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டிருக்கின்றார். தனது வறுமையின் உச்சநிலைக்கு சென்று கணவனை இழந்த நிலையில் அவர் தனது கணவனின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சரிகமப மேடையில் ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டிருந்தார். பல சுற்றுக்களை பாடி பல பாடல்களின் வியத்தகு அந்த இசையை மக்களுக்கு வழங்கி தனது கொஞ்சம் குரலால் பல பாடல்களை பாடி சாதித்த பவித்ரா தற்பொழுது சைந்தவியின் பாராட்டையும் பெற்றிருக்கின்றார். பின்னணி பாடல்களை பாடிய சைந்தவி வாழ்த்துவது என்றால் அது இணையாகாது. அவர் தனது திறமையின் உச்சகட்டத்துக்கு சென்று பலரை வாழ்த்துவதற்கு வாய்ப்பிருந்தாலும் வாழ்த்தவில்லை. இருந்தாலும் பவித்ராவை வாழ்த்தியிருப்பது பவித்ராவுக்கு கிடைத்த ஒரு சான்றிதழாக பார்க்கப்படுகின்றது. பல கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்களை பெற்றிருந்தாலும் தனக்கு இணையாக இவர் பாடுகின்றார் என்ற அந்த கருத்தை எந்த ஒரு பாடகராலும் இலகுவாக வழங்க முடியாது. உண்மையில் தனது பாடலுக்கு இணையாக இருந்தால் மட்டும்தான் தனக்கு அப்புறம் இந்த பாடலை பாடக்கூடிய தன்னை போல் பாடக்கூடிய இவர்தான் என்ற கருத்தை பல பாடகர்களும் பல துறை சார்ந்தவர்களும் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் சைந்தவி அவர்கள் வழங்கியிருக்கும் சான்றிதழ் பவித்ராவை பொறுத்தவரையில் வெளிமதிக்க முடியாத ஒரு பெருமதியான சான்றாகவும் வாழ்த்தாகவும் பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்தும் சைந்தவியின் நிலைமை தொடர்பாக லைவ் தமிழ் செய்திகள் ஆராய்ந்து வருகின்றன. ஆகவே யார் இறுதிச் சுற்றில் தெரிவாகுவார், பவித்ராவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்பது தொடர்பாக லைவ் தமிழ் செய்திகள் ஆராய்ந்து வருகின்றது. தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.